சத்யன், இப்ப ரெண்டு தரப்புக்குமான குற்றச்சாட்டுக்கு ரெண்டு விளக்கம் கொடுத்தாங்க. இது முழுக்க முழுக்க மாநில உரிமைகள் சார்ந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தான். அது மாநில உரிமைகளா, இதற்கு முன்னாடி என்னவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் எதெல்லாம் பெண்டிங்ல இருக்கோ அந்த கோரிக்கைகளை பேசுறதுக்காகத்தான் மறுபடியும் முதலமைச்சர் போனார், பேசினாருங்கன்னு கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? உங்க பெருந்தன்மையை காட்டுகிறது. அவங்க விளக்கம் கொடுத்தான்னு சொல்றீங்க. நான் பார்க்குறேன் முட்டு கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு வழக்கமாக முட்டு கொடுக்குற வேலையை பண்ணாங்க. பொருந்தாத விளக்கங்களை கொடுத்து மடைமாற்ற வேலை தான் நடந்துச்சிங்க. தலைப்பு நிதி ஆயோக் கூட்டம் பங்கு பெற்ற மு.க. ஸ்டாலின், நடந்தது என்ன, கிடைக்கப்பெற்றது என்ன, நோக்கம் என்ன, இவ்வளோதான் பேசணும். சரி, இதுக்கு அரிட்டாப்பட்டியில் டெண்டர் விட்டோடனே போராட்டம் பண்ணி நாங்கள் தான் மு.க. ஸ்டாலின் தடுத்துனான்னு அள்ளி புழுகு மூட்டையாக அடித்து வீசுறது. 9 மாதம் டெண்டர் விட்டு அமைதியாக இருந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதுக்கு பதிலும் சொல்ல முடியாமல் மு.க. ஸ்டாலின் வாய்மூடி மௌனியாக இருந்து கடைசியில் அழுத்தம் கொடுக்கப்பட்டு மக்கள் போராட்டமாக மலர்ந்த பின்னர் தான் அது பின்வாங்கப்பட்டது. அதுலேயும் திமுகவுக்கு 1% கூட கிரெடிட் கிடையாது. ஏன்னா அவங்களோட வேலை தான் அது. 9 மாதம் சும்மா இருந்த டெண்டரை வந்துட்டு. எனக்கு ஒரு அடிப்படை கேள்வி சார், இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதே பாரத பிரதமரை 45 நிமிடங்கள் தனியாக சந்தித்து பேசுனது வந்துச்சா வரலையா சார்? ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சா வரலையா சார்? நம்ம பார்த்தோம்ல, பாரத பிரதமரை சந்தித்து தமிழகத்தின் தேவைகளை எடுத்துரைத்தேன் சொன்னார்ல, போட்டார்ல. ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி ட்வீட்ல கூட போட்டார்ல, டெல்லியில் போய் பார்த்தார்ல. அதோட அவுட்கம் என்ன சார்? என்ன சார் ஆச்சு? இப்போ இதே நிதி ஆயோக் நான் புறக்கணிக்கவில்லை. இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை சிற்றுண்டி உண்ணவில்லை, இட்லியும் தோசையும் தானாக அவர் வாயில் சென்று விழுந்தது. இப்படிதான் நம்ம சொல்லணும் போல இருக்கு. இப்படி இல்ல, அதுதான் கிளாரிஃபிகேஷன் சுகுணா திவாகர் கொடுத்தாங்க. இல்ல சார், நாட் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வேற, அவாய்டிங் அப்படிங்கிறது வேற அப்படிங்கறத அவர் சொல்றாரு. எல்லாம் சொல்லிக்கிறாங்க. சாரி அரிட்டாப்பட்டி மக்கள் போராடினாங்க. அவங்களுக்கான அங்கீகாரத்தை எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டீல் பண்ண கூடாது. தப்புங்க அது. இப்ப கூட நான் சொல்லும்போது அதிமுக போராட்டம் பண்ணிச்சு, நான் கிரெடிட் இல்ல, மக்கள் போராடினாங்க தான் சொன்னேன். அவரோட கவனத்துக்கு இல்ல, நான் திமுக சொல்றேன். அவர் சொல்றாரு என்ன, அதனால நம்ம ஸ்டாலினால மாறினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வேணா சொல்லலாம். திடீர்னு பார்த்தா ராம்மோகன் ராவ் மேல செக்ரட்டேரியட்ல வந்து ரெய்டு வந்துச்சு, அவமானமா இல்லையா? இதை குறித்து ஏதோ பேசினானே. ஏன் உங்க தியாகி இருந்தாரு, தியாகிங்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி 2023 அவரோட செக்ரட்டேரியட்ல ஆபீஸ்லயே போய் ஈடி ரெய்டு நடந்துச்சு. அப்ப யார் முதலமைச்சரா இருந்தா? மு.க. ஸ்டாலின் தானே இருந்தாரு. இப்ப அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அதாவது தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்னியா? நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்னெல்லாம் மலிவு விமர்சனம் வச்சீங்களோ அந்த மலிவா இறங்காம மிகவும் அதே பாணியில் நாகரிகமாக எதிர்மறை விமர்சனம் வைக்கிறார் எடப்பாடியார். நீங்க தானே கேட்டீங்க எதிர்கட்சி அரசியல் செய்யாம அவிலா செய்யும்னு. இப்ப அதே ஒரு விமர்சனத்தை கூட தாங்க முடியலையே. நாங்க கேட்பது உங்களுடைய நோக்கம் என்ன? ஆனா உங்களுடைய நோக்கம் நீங்கள் சொல்வது கிடையாதுங்கிறது ஆதாரமாக குற்றச்சாட்டா வைக்கிறோம். அப்ப நீங்க மறுப்பு வந்து ஆதாரமா தானே சொல்லணும். 5 லட்சம் கடன் வாங்குற மாநிலம் 2150 கோடிக்கு கையேந்தி நிற்கிறோம் சொல்வதும், நாங்க உச்சநீதிமன்றத்தில் அதுக்கு வந்து வழக்கை தொடுத்தோம் என்பதும் எவ்வளவு ஒரு அபத்தமான செயலாக இருக்கிறது.